ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு யூனிவர்ஸ் மெசேஜை பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லும் என்ன மெசேஜ்ன்ற பார்ப்போம். ஆக்சுவலி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் இல்லை படிப்பு சம்மந்தமாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க போகுது. இந்த படிப்பை வச்சு இல்லை இந்த பிஸ்னஸ் வச்சு ஒரு நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது. கூடிய சீக்கிரம் ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழ போகிறீங்க. ஸோ மன ரீதியாக கொஞ்சம் யார்கிட்ட கொடுக்குறீங்க வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அது அந்த அந்த பணம் உங்கள்கிட்ட யாராவது கேட்பாங்க, கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்க கொடுத்தாலும் வராது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரி, ரொம்ப நாளாக ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஃபாரின் ஏதோ ஒரு ஜாப் சம்மந்தமாக ஏதோ ஃபாரினுக்கு போண்டது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கிடைக்கல அப்படின்றது மாதிரியே இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக பிளாக்கேஜ் இருந்துச்சு. அந்த பிளாக்கேஜ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு அந்த பிளாக்கேஜ் உடச்சி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில். ஸோ யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். அடுத்து பல நாள் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ரொம்ப நாளாக இந்த ஜாப்பில் இருப்போமா இல்லை இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு வேறு பிஸ்னஸ் ஆரம்பிப்போமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருப்பீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு வழி காட்டியிருக்கோம், கண்டிப்பாக காட்டியிருக்கோம். அதை நீங்கள் அதை திங்க் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 லக்கான விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. ஸோ டிவைனோட சப்போர்ட், உங்களோட ஏஞ்சல், குலதெய்வம், ஏஞ்சல்னாலே குலதெய்வம் தான், அவங்களோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் உங்கள் காதில் கேட்க போகுது. ஸோ யூனிவர்சல் மெசேஜ் பார்ப்போம். ஸோ இடம் விட்டு நான் அப்படியே சொன்னேன் கண்டிப்பாக ஃபாரினுக்கு போவீங்க அப்படின்ற ஒரு இது தெரியுதுன்னு. கண்டிப்பாக இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி நீங்கள் ஃபாரினுக்கு போகிறீங்களா இல்லையோ, இடத்த விட்டு இடத்த மாற்றுறதுக்கு வாய்ப்புகள், ஊர் விட்டு ஊர் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு growth கிடைக்க போகுது. ஸோ அந்த growth உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பிரகாசமாக இருக்க போகுது. ஸோ இதான் யூனிவர்ஸ் மெசேஜாக இருக்குது. பார்ப்போம் என்னென்னு அடுத்து என்ன மெசேஜ் வருதுன்னு. ஸோ யாருக்காவது கொஞ்சம் சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி ரீதியாக இல்லை லவ் ரீதியாக சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக அந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகும். உங்களுக்கு சாதகமாக அந்த முடிவுகள் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது அந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும். கண்டிப்பாக அதுக்கு தகுந்தாப்புலேயே சாதகமாக நடக்க போகுது கூடிய சீக்கிரம்.
உங்களை கட்டி போட்டிருந்த விஷயம்லாம் வந்து நிறையா ஸ்டெப்புக்கு போகவே முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அந்த பிளாக்கேஜ்லாம் எடுத்து விடுறதுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம். அதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது கூடிய சீக்கிரம். அந்த பிரச்சனையிலேருந்தே நீங்கள் விலகி ஒரு பிரைட்டான லைஃப்பை வாழ போகிறீங்க. பிரைட்டான லைஃப்பை வாழ போகிறீங்கன்னு ஒரு ஹாப்பியஸ்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழ போகிறீங்க. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆக போகுது. பிரிஞ்சிருந்தவங்க சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கெட் டுகெதர். இன்னொரு ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம். அது ஏஞ்சல் மெசேஜுக்கு என்ன சொல்கிறாங்கன்றது பார்ப்போம். ஸோ ஏஞ்சல் மெசேஜ். ஸோ லுக் ஃபார் அ சைன். ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு தோணும். அந்த சைனை பார்த்து போங்கன்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வழி வந்து உங்கள் குலதெய்வம் தான் உங்களுக்கு வழி காட்டுது அப்படின்றத நினைங்க. அது வந்து ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல். கண்டிப்பாக கேளுங்க குலதெய்வத்திட்ட. கண்டிப்பாக அதை கேளுங்க. அவங்க ஒரு சைனை காட்டுவாங்க, அதன்படி நீங்கள் போங்க அப்படின்றது ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்கீங்க போல இருக்குது. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ்ன்றது வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஹெல்ப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் குலதெய்வத்திட்ட உங்கள் ஏஞ்சல்கிட்ட கேளுங்க. அவங்க ஒரு சில சைன் காட்டுவாங்க. கண்டிப்பாக வந்து அந்த சைன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டும். நீங்கள் அந்த வழிப்படி நீங்கள் போகலாம். இதான் வந்து ஏஞ்சல் மெசேஜ். ஸோ இந்த யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல் மெசேஜ், இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.